உலகெங்கும் வாழும் அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் வணக்கம். இது உங்கள் நித்யா. இன்னைக்கு என்ன செய்ய போகிறோன்னா, ராகியை வச்சு ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம். ராகி சிமிலி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, ராகி மாவு ஒரு 1/4 kg எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வேர்க்கடலை பார்த்திங்கன்னா, பச்சை வேர்க்கடலை எடுத்துக்கோங்க, அதான் நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த பச்சை வேர்க்கடலை கொஞ்சம் தண்ணியாக இருக்கும், அது இந்த மாவு கூட மிக்ஸ் ஆகும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதை கொஞ்சம் வறுத்துட்டு நல்லா ஒரு 80% கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை கொஞ்சம் எடுத்திருக்கேன், வெல்லம் இல்லை நாட்டு சர்க்கரை எது வேணால் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நெய் கொஞ்சம் எடுத்திருக்கேன். தேவையான பொருட்கள் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. சரி வாங்க இப்போ ராகி சிமிலி எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ராகி மாவை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த ராகி மாவை பிசைஞ்சு எடுத்துக்கும் பொழுது தண்ணியை எடுத்துக்கோங்க. தண்ணியில் வந்து உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறமா மாவில் மிக்ஸ் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் ராகியில் மாவில் அப்படியே மிக்ஸ் பண்ணிங்கன்னா சால்ட்டு அது அங்கங்கே கரையாமல் நிற்கும். அதனால நம்ம தண்ணியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்திங்கன்னா ஒரே ஈவனாக இருக்கும். சால்ட்டு ரொம்ப ஜாஸ்தி இல்லை, கொஞ்சமாக. நம்ம புட்டுக்கு எப்படி பிசையுமோ அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்து வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. புட்டு பதத்துக்கு தான் நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு இதை நம்ம இப்போ ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ஸ்டீமர் இருந்தால் ஸ்டீமர் யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து இட்லி பாத்திரத்தில் வாழை இலையை வச்சு தான் வாழை இலையில் போட்டு புட்டு எப்படி செஞ்சு எடுப்போமோ அந்த மாதிரி தான் செய்ய போகிறேன். என்கிட்ட ஸ்டீமர் இல்லை, நான் அப்படியே குக்கர்லேயே வந்து வாழை இலையில் வச்சு வைக்க போகிறேன். இந்த மாதிரி வாழை இலையை மடிக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மடிங்க. நம்ம வதக்கியிருக்கோம், அப்போ தான் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் இலையில் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். எதுக்கும் சேஃப்டிக்கு 2 இலையாக வச்சிட்றேன் நான். அதுக்கப்புறமா ஒரு தீபாவளி அப்போ இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு கூட செய்வாங்க. பின்ன இப்போ ட்ராவல் பண்ணுறாங்க இல்லையா, ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வெளியில் சாப்பிட பிடிக்காம இருந்தால் இந்த நான் சொன்னேன் பார்த்தீங்களா ராகியை பற்றி ராகியில் உள்ள பெனிஃபிட்லாம் அடிக்க நான் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இது சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நேரம் பசிக்காது. இப்போ 2-3 நாள் ட்ராவல் ஊர்லலாம் இப்போ ட்ராவல் பண்ணாங்கன்னா வீட்டில் இருந்து செஞ்சு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இது கூட தேங்காய் கூட சேர்ந்துக்கலாம். இன்றைக்கே இப்போவே சாப்பிட்றீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் தேங்காய் சேர்த்து கூட செய்யலாம். நீங்கள் 2-3 நாள் வச்சு சாப்பிடும் பொழுது தேங்காய் போடாமல் செஞ்சீங்கன்னா 2-3 நாளைக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா வெளியில் எதுவும் வாங்காமல் இதையே சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நேரம் பசிக்காது உங்களுக்கு, பின்ன ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதுவும் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ப்ரோட்டீன்லாம் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பாகவே இதை செஞ்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். பசி கூட எடுக்காது பசங்களுக்கு. ரொம்ப நேரம் கொஞ்சம் நேரம் ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டு விளாண்டுட்டு இருப்பாங்க. அதேமாரி கொஞ்சம் அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். அப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பொழுது அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஸ்வீட் கொடுத்த மாதிரியும் இருக்கும், நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டாகவும் இருக்கும். நம்ம இது செஞ்சு கொடுத்தோன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட, ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள் நீங்களும். ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ குக்கரில் ஒரு ஸ்டீம் விட்டு எடுத்துக்கலாம். 5 to 7 minutes இருந்தால் போதுமா இருக்கும். இதை நம்ம ஒரு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு. நல்லா வெந்திருக்கு. சூடோடய இந்த சூடாக இருக்கும் பொழுதே நம்ம வெல்லம் சேர்க்கும் பொழுது வந்து ரொம்ப அந்த வெல்லமும் கரைஞ்சிடும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இனிப்பும் எல்லா இடத்துலையும் ஒட்டும். வெல்லத்தை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் எடுத்து வச்சிருந்த நெய்யும் சேர்த்துக்கலாம். இது எப்படி பாருங்கள், நல்லா நம்மளுக்கு இப்படி உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வரணும். அப்படின்னா நல்லா வந்திருக்குன்னு அர்த்தம். ஓகே, இந்த அளவுக்கு இருக்கணும். நம்ம இப்போ இதில் வேர்க்கடலையே சேர்த்துக்கலாம். கொஞ்சம்
பொறுக்கிற அளவு சூடு இருந்தது. நீங்கள் கொஞ்சம் கையாலே செஞ்சுக்கோங்க, அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகும். நம்ம தேவையான அளவு எடுத்து வச்சிருந்த வேர்க்கடலையை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை கொஞ்சம் பாதி நம்ம அரைச்சிருக்கோம் இல்லைங்களா, அது கொஞ்சம் அது கடிச்சு சாப்பிடும் பொழுது அது ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நீங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு வேர்க்கடலை, ராகி, நெய் அவ்வளோதான் சேர்க்குறோம். நம்ம நெய் கூட நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம் நீங்கள் உருண்டை பிடிக்கும் பொழுது. பார்த்தீங்கன்னா இது இப்படியே கூட சாப்பிட்லாம், ஆனால் நம்ம பசங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு தரதால இப்படி ரவுண்ட் பண்ணிக்கலாம் நம்ம. பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம ராகி சிமிலி. ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க, பார்க்கறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். இந்த வேர்க்கடலாம் கடிச்சு சாப்பிடும் பொழுது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். இது நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது இது உங்கள் நித்யா. தேங்க்யூ, பபாய், சி யூ.